வெல்கம் டு மாரி விலாக்ஸ். நீங்கள் பரோட்டாவுக்கு மாவு எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. 3 கிலோ மைதா, வாங்க எவ்வளோ தண்ணி எவ்வளோ உப்பு போடுறதுன்னு பார்ப்போம் வாங்க. 3 கிலோ மைதாவுக்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணி, தேவையான அளவு உப்பு, சீனி வந்து 3 கிலோ மைதாவுக்கு வந்து 200 கிராம். அடுத்து முட்டை ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாம் மைதாவுக்கு. நல்லா அந்த முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஓட விடணும். அதுக்கப்புறம் மைதா கொட்டுவோம் வாங்க. இப்போ 3 கிலோ மைதா போடுவோம். இப்போ நல்லா ஒன்று போல் சேர்கிற அளவுக்கு நல்லா தள்ளி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த 1.5 கிலோ 3 கிலோ மைதாவுக்கு வந்து 1.5 கிலோ தண்ணி கரெக்டாக போதுமானதாக இருக்கும். நம்ம இப்படி மிக்ஸ் பண்ண அது லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நல்ல பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி நல்லா மிக்ஸ் ஆகுதுன்னு தெரியும். அதே 1.5 கப் தண்ணி தான். நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா அடிச்சுன்னா நல்லா லூஸ் ஆகிரும். இன்னும் இல்லை அந்த பதம் வந்தோன்னா கரெக்டாக தூக்கிடலாம். ஏன்டா நீங்கள் ஏன் பால் ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, பால் ஊற்றியும் பண்ணலாம், பால் ஊற்றாமே பண்ணலாம். நான் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து நல்லா பதத்துக்கு வந்தோன்னா பார்ப்போம். இந்த பதம் நல்லா வந்துடுச்சு. ரொட்டியோட பதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தோன்னே நல்லா தெரியும் சாஃப்டாக இருக்கும். அந்த பருவம் வந்துச்சு. வாங்க எப்படி ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா இந்த பருவம் வர மாதிரி இப்போ வாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் தெரிக்கும். ஓகேண்ணே. நல்லா ஆயில் விட்டிங்கன்னா நல்லா ஊறும். வாங்க இப்போ நல்லா க்ளீன் ட்ரப் பண்ணி நல்லா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊறினாலே போதும். உங்களுக்கு எவ்வளோக்கு ஊறுதோ அவ்வளோக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா 1.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா உள்ளாமுதா. வாங்க எப்படி பேடா போடுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா பேடா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று போல் சேமாக பிடிச்சிட்டாலே போதும். சேமாக பிடிச்சிட்டாலே நல்லா சாஃப்டாயிடும். நீ திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் நல்லா எண்ணெயில் போட்டு டிப் பண்ணி நல்லா ஊற வச்சோம்னா இன்னும் பதமாக இருக்கும்.
இந்த பக்கம் வந்து போடு. இந்த பக்கம் வந்து போடுறா என்ன தெரியாது. நீ இவ்வளோ ஹைட்டாக இருந்தால் உன் மூஞ்சி எங்கிட்ட இப்படி தெரியும். நல்லா பேடாக பிடிச்சி வச்சுட்டு இப்போ வாங்க ஆயிலில் ஊற வைப்போமா. இப்போ நல்லா ஆயிலில் ஊற வைப்போம் வாங்க அந்த வீடியோ பார்ப்போம். நல்லா ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் க்ளீன் ட்ரப் போட்டு நல்லா ஊற வச்சுருவோம். வாங்க மாவு நல்லா ஊறிடுச்சு. வாங்க இப்போ எப்படி மாவு வீசுறது மாவு நல்லா ஊறிடுச்சு. வாங்க எப்படி வீசுறதுன்னு பார்ப்போம். நல்லா ஆயில் நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா ஒன்றும் போல் இல்லை உங்களுக்கு கட்டையால் வீசணுன்னாலும் சொல்லித்தரேன். இப்படி வச்சுட்டு நைஸாக மேலே கீழே இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் வீசினாலே கரெக்டாக ஒன்று போல் வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீசினா அது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக வீசுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பையா வீசினாலே போதும், கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி விடிச்சு விட்டு லைட்டாக ஆயில் உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி வீசுங்க. இந்த மாதிரி வீசினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டி கட்டையிலே சொல்லித்தரேன். நல்லா ஒன்று போல் இந்த எப்படி சப்பாத்தி மாவெல்லாம் தைப்பீங்களா அந்த மாதிரி தான் சேமாக ஒன்று போல் அந்த மாவு சின்ன கட்டி மாதிரி இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி நல்லா தைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா வீசுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன்று போல் தைச்சிட்டு லைட்டாக ஆயில் விட்டு நல்லா எல்லாம் சமமாக இருந்தோன்னா கரெக்டாக நான் சொல்லி கொடுத்தேன். மேலே லைட்டாக கீழே இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி வீசணும். இந்த மாதிரி வீசினாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா வீசி வச்சுக்கிட்டு இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆயில் விட்டு நல்லா ஊற வச்சோம்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி கல்லில் போடுறதலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா பேடை நல்லா ஊறிச்சுன்னா நல்லா கையிலே அமுக்கலாம். நீங்கள் கட்டையை யூஸ் பண்ண அவசியமே இல்லை. நல்லா இந்த மாதிரி கையிலே அமுக்கி பரோட்டா வச்சுக்கலாம். வாங்க கல்லில் போடுவோம். எவ்வளோக்கு ஆயில் விடுறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற வச்சோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. ஆரி விலாஸை ஃபாலோ பண்ணுங்கள்.